உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனால் அந்த உரிமையை திருப்பி பெறணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வுன்னு சொன்ன நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் போல அரசியல் பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இளைஞர்கள் அரசியல் முதல் சாக்கடை என்று விலகி நிற்பதை நம்மளால பார்க்க முடியுது. அரசியல் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றோம்னு பேசுவதற்காக வாங்க இது தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? வணக்கம். நலமா இருக்கீங்களாக்கா? ஆமாம். எத்தனை தடவை பேசுறோம். அதாவது எப்பயாவது தான் நம்மளே காணொளி போடுறோம். அந்த எப்பயாவது போடும்போது போடுற ரேஷியோல 4ல் 3 வீடியோ போதை பழக்கத்தை பத்தி போடுறதாகவும் இல்ல பாலியல் வன்புணர்வு பத்தி போடுறதாகவுமே நமக்கு வழக்கமா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சீர்கெட்ட சமூகத்துல வாழக்கூடிய நிலைமை இந்த நிலைமையா இருக்கு. அதான் நபிகள் நாயகம் சொன்னாங்கல்ல, ஒரு காலம் வரும், நெருப்பு துண்டுகளை கையில வைத்திருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அந்த காலம் இந்த காலம் தான் எங்க அண்ணன் இடுவனம் கார்த்தி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ரொம்ப நரகமான ஒரு காலமா தான் இருக்குக்கா. எங்க திரும்பினாலும் போதை, எங்க திரும்பினாலும் கஞ்சா புழக்கம், எங்க திரும்பினாலும் பாலியல் குற்றங்கள். இப்படி அதாவது நம்ம உத்தரப்பிரதேஷ்ல இல்ல இருந்தாலும் எங்க உத்தரப்பிரதேசமா மாறிடுமோங்கிற பயமும் அச்சமும் நமக்கு இருக்குல்ல. சொல்லுங்க. இன்னைக்கு நடிகரை பத்தி நடிகர் ரோஜா கூட்டம் அப்படிங்கிற ஒரு படத்துல எவ்வளவு அவரெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆப்பிள் பெண்ணே, ஆப்பிள் மாதிரிதான் இருப்பாரு. ஆமா, அந்த மாதிரி பாட்டு. ஒரு நல்ல ஒரு உயரமா ஹேண்ட்ஸமான ஒரு நடிகர் தான். அவர் ஃபீல்டில் இருக்கும்போது கூட அவ்வளோ பெரிய கிசுகிசுப்புகள் கூட இல்லை. அவருடைய திருமண வைபோகத்தில் ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது. அப்புறம் அந்த பெண்ணை அவர் கரம் பிடிச்சிட்டார். இவ்வளோதான் அவரை சுற்றுனது. அப்புறம் இடையில ஒரு நடிகையோட விருப்பம் இருக்கிறதா மட்டும் வந்தது. மற்றபடி நமக்கு இவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. ஒரு நல்ல இமேஜோட தான் ஓரளவுக்கு இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் உட்கொண்டார் அப்படின்ட்டு கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. நமக்கு இருக்க கேள்வியெல்லாம், உட்கொண்டவரை பிடிச்சிங்களாப்பா, வித்தவரை என்ன பண்ணீங்க? வித்தவருன்னு ஒரு அதிமுக முன்னாள் நிர்வாகியை சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த நிர்வாகிக்கு மேலே பாஸ்கள் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவர் மட்டும்தான் அந்த திரையுலகத்தில் உட்கொண்டாரா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, பாடகி சுசித்ரா அவர்கள் பல பேட்டிகள்ல சொன்னாங்க. பல பேட்டிகள்னா பல யூடியூப் சேனல்கள்ல சொன்னாங்க, திரையுலகத்துல கரெக்ட் போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு. ஆமா, அன்னைக்கு அவங்களுடைய மொழி நடை, உடல் பண்ணிருப்பாங்களோன்னு பல பேருக்கு கேட்டாங்க. அவங்களுடைய மொழிவாக, அவங்களுடைய உடல் நிலையை பார்த்து அவங்கள ஒரு மென்டல் இல்னஸ்ல அவங்க பேசுற மாதிரி சித்தரிச்சாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய உண்மைங்கிற. ஏன்னா அப்போ பெரிய தலையெல்லாம் உருண்டுச்சு. தனுஷ் இவங்க இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு இது கூட வந்துச்சு. தனுஷுக்கும் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்திக்கும் ஏதோ சலசலப்பு. இதெல்லாமே அந்த போதை பார்ட்டியில நடந்ததா சுசித்ரா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நிறைய ஆக்டர்ஸை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உச்ச நட்சத்திரம்னு கருதப்படக்கூடிய பல சொல்லியிருப்பாங்க. யாரு அபியூஸ் பண்ணியிருந்தாலுமே இது தப்பு தான். அப்ப அன்னைக்கு சுசித்ரா அவர்கள் சொன்னதன் அடிப்படையில ஏன் இந்த பெரிய தலைகளெல்லாம் அரெஸ்ட் பண்ணல, இல்ல கைது பண்ணல, இல்ல கைது பண்ண வேண்டாம், ஏன் விசாரிக்க கூட போகல? இன்னைக்கு ஸ்ரீகாந்த் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இழந்த ஒரு நடிகர்னு ஒண்ணு அவரை எளிதா நீங்க கைது பண்ணிட்டு போற மாதிரி தோணுது. அதே நேரத்துல ஒரு உச்ச நடிகரின் மருமகனான தனுஷ் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது நீங்க எளிதா கடந்து போறீங்க, அவங்களெல்லாம் என் விசாரணைக்கு உட்படுத்தல அப்படிங்கிற ஒரு பெரிய இது. இதை விட வித்தவங்களை நீங்க ரொம்ப நடமாட விட்டுருக்கீங்கன்னு சொல்லலாம். இன்னொன்னு கூட, இந்த ஸ்ரீகாந்துங்கிற நடிகர்
துணை முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருந்த சாபர் சாதிக் போதை கடத்தல் மன்னனா இருக்கார் இல்லையா, கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு போதைப் பொருள் வித்த சாபர் சாதிக்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு இருந்தாருன்னா ஒருவேளை இவர் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா இந்த சாபர் சாதிக் போன்ற ஆட்களை ஊக்குவிச்சு அதுல உள்ள வருமானத்துல நன்கொடை வாங்கி கல்லா கட்டுற கட்சி தான் இந்த திமுக கட்சி. இப்ப அவங்களுக்கு வருமானம் பாதிக்குது நிறைய. எனக்கெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய எண்ணம் என்னன்னா, டாஸ்மாக இப்படி தலைகளா நின்று சாராய ஆலைகளை அவங்களே நடத்துறாங்க. அதாவது திமுக அமைச்சர்கள் தங்கை கனிமொழி சார்பில் அப்படி இப்படின்லாம் நடத்துறாங்கன்னு நமக்கு தெரிய வருது. இவங்களே சாராயம் காய்ச்சி விற்கிற இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை பார்க்கும்போது இவங்க கண்டிப்பா மறைமுகமா சாபர் சாதிக்குகளை வளர்ப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கான நன்கொடை தான், நன்கொடைங்கிற பேர்ல இவங்களோட கமிஷன் போயிருது. அப்போ ஒருவேளை திமுக கும்பல்ல இருந்து வாங்கியிருந்தா இன்னைக்கு ஸ்ரீகாந்த் வந்து கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார். அவர் வாங்கின இடம் அதிமுகவா போச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து வருமானம் பாதிக்கிறது. நமக்கு என்னன்னா திமுக அதிமுகலாம் இல்ல, வணிகம், காசு, பணம் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அது திமுக அதிமுகவா இருந்தானே, திமுக பாஜகவா இருந்தானே, இன்னைக்கு யாரு கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களா இருக்காங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் இங்க சமூகத்துல எந்தெந்த யாருன்ட்டு. முக்கியமா வந்து பொருளாதார ரீதியான ஒரு இணக்கப்போக்கு வந்து பல கட்சிகளுக்கு மத்தியில இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறதுக்கான. ஆமா இருக்கட்டும், அதுக்காக இவ்வளவு தரங்குறைவா உங்க வீட்டு பிள்ளைகளும் சேர்ந்து தானப்பா நாசமாக போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்ச அரசல் புரசலாம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சது இணையதளங்கள் மூலமா தான். அழகிரி அவர்கள் வீட்டில் துறை தயாநிதியா அவர் வந்து இதே மாதிரி போதைப் பொருளுக்கு ஆட்பட்டு அதன் விளைவாக ஆக்சிடென்டலாகவோ இல்லை போதை மிகுதியாலேயோ கோமால இருக்காரு, இப்பவும் கோமால இருக்காருங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுது. ஆனா அதோட உண்மைத்தன்மை தெரியாம தான் நாமளும் அதை பத்தி நம்ம பெருசா அந்த ஊடகங்கள்ல பேசல. ஆனா இன்னைக்கு ஸ்ரீகாந்த் கைதுக்கு அப்புறம் அது காத்து வாக்குல வந்த செய்தியை வச்சு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அனுமானத்துல. அப்போ நமக்கு காட்டு வாக்குல கிடைச்ச செய்தினால நாம அதை பேசல. ஆனா இன்னைக்கு வந்து ஸ்ரீகாந்த் கைதுக்கு அப்புறம் பதிவுகள்ல ஏகப்பட்ட இடத்துல இதை போடுறாங்க. நம்ம இப்ப பேசின விஷயம் உண்மைதானா? அப்ப அவங்க வீட்லயே நடக்குது. அதான் நான் சொல்றதா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீங்க டாஸ்மாக ஊக்குவிக்கிறீங்க, சாபர் சாதிக்குகளை வளர்த்து நன்கொடையா அதுல வர்ற கமிஷனை நீங்க வந்து உல்லாசமா பணக்கார பட்டியல்ல வர அளவுக்கு இருக்கீங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்திலே ஒருத்தர் கோமால இருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பா வருத்தப்பட தோணலை. ஏன்னா நீங்க செய்யறதோட விளைவுகள் உங்களுக்கே வந்து தீருங்கிறது தான் நமக்கு சொல்ல தோணுது. அதனால தயவு செய்து இந்த போதைப் பொருளை வித்து அவங்க சம்பாதிச்சிடலாம், பெரிய ஆளாயிரலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களோட உல்லாச வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறாங்க. பாதிக்கப்படுறது என் பிள்ளைங்க மற்றவங்க பிள்ளைங்க மட்டும் இல்லை, இதை விற்கிற அரசியல் புள்ளிகளின் பிள்ளைகளும் தான். அதாவது தானவன் சீமான் அவர்கள் சொன்னபோதுதான் உண்மையாகவே அரசாங்கம் நினைச்சிச்சு அப்படின்னா உடனடியா இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இந்த நெட்வொர்க் இன்னைக்கு வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி கூட அந்த ரோலிங் பேப்பரை விற்கிற அளவுக்கு ரொம்ப இயல்பான ஒரு நடைமுறைக்கு இந்த கலாச்சாரம் உருவாகிருக்கு அப்படின்னா இதுக்கு எந்த இடத்துலயுமே வந்து ஸ்ட்ராங்கான வந்து ஒரு தடைய போடாம அதுக்கான செக் பாயிண்ட்ஸ் வைக்காம அதுக்கான ஒரு இன்னும் நீங்க நிறைய காணொளி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கமிஷனர் வீட்டு பிள்ளைங்க ஈசிஆர்ல மெரினா பீச்ல எல்லாம் தகராறு போலீஸ்காரங்க கிட்ட பண்றதா நீங்க பாத்தீங்க. வெறி மயக்க பொருள் வகைன்னு சொல்றாங்க. இத வந்து வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. வெறித்தனமா என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க இன்னொரு உலகத்துக்கே போயிருவாங்க. திஸ் இஸ் ஒரு தப்பு பண்றதுக்கு ஒரு வாய்ப்புக்கா, நான் இப்படி இந்த அபியூஸ் பண்ணிருந்தேன் அதனால நான் வந்து இதை பண்ணிடலாம் அப்படியே ஒரு கிறுக்குத்தனமா வெளில இப்ப அப்படிதானே. ஆனா ஏதாவது ஒரு டாஸ்மாக் அருந்திட்டு, அதாவது மதுபானத்தை அருந்திட்டு எவனாவது இந்த மாதிரி ரோட்ல கலவரம் பண்றவனுங்க வீட்டுக்கு தவறா போறானுங்களா, வேற வீட்டுக்கு அதெல்லாம் சரியா தெரியுது. அதெல்லாம் சரியா தெரியுது. தன்னுடைய பொண்டாட்டியை தானே அடிக்கிறானுங்க, வேற ஒரு பொண்டாட்டியை போய் அடிக்கிறானுங்களா? அந்த மாதிரி இது ஒரு வாய்ப்பா போயிருது, செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு காரணியா போயிருது. ஆனால் இந்த ட்ரக் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் மதுபானத்தோட இந்த சீமை மதுபானத்தோட கூட ஒப்பிட முடியாத அளவுக்கான ஒரு 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 மதிமயக்கத்தை ஒரு வெறி செயலை தூண்டக்கூடிய வகையில ஒரு போதையை வந்து நமக்கு தருது. இந்த நடிகைகள் மட்டும் இல்ல, திரிஷா வந்து ஈசிஆர்ல குடிச்சிட்டு இது பண்ணதா பத்திரிகைகள்ல வந்திருக்கு. காயத்ரி ரகுராம்
இவங்களெல்லாம் கைது பண்ணியிருந்ததா, இவங்களெல்லாம் அப்படி மேம்போக்கா போட்டு விட்டுட்டாங்கல்ல. இதுல அப்ப வந்து அதெல்லாம் நம்ம இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து இதற்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும். இப்ப எந்த இடத்துல இருந்து எங்க யார்கிட்ட கிளை சிறைகள்ல வந்து அதிகபட்சம் 30 பேர் 40 பேர் தான் இருப்பாங்களாங்கா. ஆனா அவங்க கிட்டயே கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்கு. இப்ப அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஏன் அரசாங்கத்துக்கு முடியாதா என்ன? ஏன்னா அவங்களே போதைப் பொருள் விக்கிற சாராய வியாபாரிகள், அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க நீங்க நம்புறீங்க? எக்ஸாக்ட்லி. ஒரு 40 பேர் இருக்கிற இடத்துலயே உங்களால தடுக்க முடியல, அதை வந்து அனுமதிக்காம இருக்க முடியல, அதை வந்து நிறுத்த முடியல, அதை ரெகுலேட் பண்ண முடியலன்னா எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கு. ஏன்னா இவங்கதான் நடத்துறாங்க, இவங்க வந்து இதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, கண்ட்ரோலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சட்டப்பூர்வமா டாஸ்மாக் விற்கிற மாதிரி சட்டத்துக்கு புறம்பா இவர்களுடைய துப்பில், இவர்களுடைய கண்ணசைவில், இவர்களுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் இந்த போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன நான் அடிச்சு சொல்றேன். அதனால இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஜாஃபர் சாதிக் தான் 2500 கோடிக்கு வித்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அவர் எங்க ஜாமீன்ல வந்தாச்சு இல்ல, ஜாமீன்ல விடலாமா? ஏன் இதை திமுக அரசு ஊனா போய் நீதிபதியை தூங்க விடாம? ஏன்னா மங்கைங்கிற திரைப்படம் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர், மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதற்கு ஃபண்ட் பண்ணியது இவர்தான் அப்படின்னு பேச்சு பொருளாக இருக்கு. ஆமா, இப்படிதான் அவங்க ரொட்டேஷன் பண்ணுவாங்க. கருப்பு பணத்தை வெள்ளை பணமா ஆக்குறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் இந்த மாதிரி எல்லா துறையிலையும் கால் வைப்பாங்க. இந்த சீச்சிங்கிற துறையையும் விட மாட்டாங்க. அதுலயும் சமூகம் சீர்கெடுவதை எப்படித்தான் இவங்க எல்லாம் அமைதி காத்து இவங்க எல்லாம் வந்து வாய் மூடிட்டு கடந்து போறாங்க அப்படின்னு இவங்க தான் நடத்துறாங்க. இவங்க கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க. இது இவங்களுடைய செயல், இவங்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல ஆள் வச்சு நடத்தப்படுறதுதான். சரி, நம்ம என்ன சொல்றோம், சரி கடைசியா ஒரு ஆக்டரை நீங்க கைது செய்யறீங்க, சரி அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க, சரி ஒத்துக்கிறோம். அதே மாதிரி எத்தனை ஆக்டர்ஸ் அதுதான் நானும் சொல்றேன், எல்லாரை மேலயும் நடவடிக்கை எடுங்க. உடனடியாக இந்த கொக்கைனோ, இந்த கூல்லிப்போ, இந்த ஸ்டாம்போ, வாட் எவர் என்னென்ன பேர், மெத்தோ, என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் தடை செய்வதற்கான ஒரு தீவிர முயற்சியில ஏன் நம்மளுடைய காவல்துறை ஈடுபடக்கூடாது? நீங்க என்னென்னமோ பண்றீங்க. காவல்துறை உங்களோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே. அதனால இதுல முழுக்க உங்களோட கவனத்தை செலுத்தி இன்னும் ஓராண்டுக்குள்ள இதை நீங்க முழுமையா தடை செஞ்சுட்டா அந்த வெற்றி உங்களுக்கு தான். நீங்க பெருமையா பேசிக்கோங்க, அதை கூட நாங்க வரவேற்கிறோம். ஆனா இதை தடுப்பதற்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு ரோட் மேப் இருக்கு, பிளான் இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு சொல்லுங்க. இதோட மறைச்சு எப்படி செய்யலாம்னு இனிமே இப்ப கண்டுபிடிச்சிட்டோம்ல. இதெல்லாம் இவங்களோட நிழல் வியாபாரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. அதனால இதை கூட மறைச்சு இன்னும் மறைச்சு எப்படி பண்ணலாம்னு வேணா பிளான் பண்ணுவாங்களே. போதையின் பாதையில் செல்லக்கூடாதுன்னு கேம்பெயின், அதெல்லாம் நாங்க பசப்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆனா அவருடைய சொந்த தொகுதியிலேயே, கொளத்தூர் தொகுதியிலேயே பாதையிலேயே போதைக்கான ஒரு கடை அமைச்சிருக்கிறாங்க, டாஸ்மாக் அமைச்சிருக்காங்க. ஒருத்தருமே அங்க வந்து நார்மலா ரெசிடென்ஷியல் ஏரியா, யாருமே அங்க நகர்ந்து போக கூடாது. குமரன் நகரனுடைய ஜங்ஷன் இந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி இருந்தது அப்படின்னா நல்லா விளங்கிறோம் தான் சொல்ல தோணுது. சும்மா ஒரு விளம்பர அரசியல் வேண்டாங்கயா. செஞ்சு இந்த கட்டாயம் நீங்க வந்து ஒரு போதை சமூகமா மாறணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அந்த உணர்வோட சேர்ந்து நீங்க இதை வந்து தீவிரமாக தடுப்பதற்கான முயற்சிகளை வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி. வீட்லயே அப்பா சாரா எங்காச்சும் வரான், மகனை குடிக்காதீங்க மகனேன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொம்மை முதலமைச்சர்னு சொல்றாங்கல்ல, அது எவ்வளவு உண்மை அப்படின்னு தெரியுது. அவர் வாட்டுல அவர் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட என்னென்னலாம் காமிச்சு என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேச சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் அவனுங்க என்னென்னலாம், அவருக்கு நாம தான் டாஸ்மாக் நடத்துறோங்கிறதே தெரியாம இருக்கும். நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தங்கச்சி நடத்துறாங்க, இந்த பக்கம் அமைச்சர் நடத்துறாங்க, எல்லாரும் நடத்துறாங்க. மோடி அரசு நடத்துறதா நினைச்சிட்டு இருக்காரோ. இன்னும் ஒரு காணொளியில நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.